மாநிலங்களை ஆளக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம்னு எந்த கட்சியாக இருந்தாலும், ஏன் பாஜக ஆட்சி செய்யற மாநில சுயாட்சி வேணும்னு தான் எல்லா மாநிலங்களுக்குமான உரிமையை நாங்க கேட்கிறோம். இது இங்க மட்டும் இல்ல, அண்மையில ஒன்றிய பிரதமர் திருச்சிக்கு வந்தப்போ அவரை மேடையில வச்சுக்கிட்டே சொன்னவன் இந்த ஸ்டாலின். இன்னைக்கு பிரதமராக இருக்கிற அவர் ஒரு காலத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான். ஆனா இன்னைக்கு மாநிலங்கள் மொத்தமா ஒழிச்சு கட்டுற முயற்சியைத்தான் பிரதமர் வந்ததிலிருந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநில அரசுகளுக்கு கட்டுகிறது இல்ல, எதுக்கும் மாநில முதலமைச்சர்களோட ஆலோசனை கேட்கறது இல்ல. புதிய கல்விக் கொள்கை, நீட், ஜிஎஸ்டி, இப்படி மாநிலங்களோட கல்வி நிதி முற்றிலுமா பறிச்சுட்டாங்க. ஒன்றிய அரசுக்கு பணம் தர ஏடிஎமாக மாநிலங்களை மாத்திட்டாங்க. மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்தில் கூட நமக்காக உதவி செய்யறது இல்ல. பேசுனாங்கள சமீபத்தில் வந்த பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரல. பிரதமர் வந்தார், தருவேன்னார். நிதியமைச்சர் வந்தார், தருவேன்னார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார், தருவேன்னார். உள்துறை அமைச்சரை நம்ம டிஆர் பாலு அவர்கள் தலைமையில எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணு வரல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சிக்கல. இது பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்லை. இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது. ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கிறதால என்ன செய்யறாங்க? கட்சிகளை உடைக்கிறது, எம்எல்ஏக்கள் இழுக்கிறது, ஆளுநர்கள் மூலமா குறுக்கு வழியில ஆட்சி நடத்த பார்க்கிறது. சொல்ல போனா பாஜகவுக்கு வேட்டு வைக்க வேற யாரும் வேணாம், ஆளுநர்களே போதும். அவங்க அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அமைக்கும் ஆட்சி ஒற்றை கட்சி ஆட்சியா இருக்காது, சர்வாதிகார ஆட்சியா இருக்காது, கூட்டாட்சியாக இருக்கும். மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.